ஹாய், ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் ஒயிட்டனிங் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் கண்டிப்பாக பண்ண முடியும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஹாப்பியான விஷயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா கிளாஸஸ் கமலி நேச்சுரல்ஸில் நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். என்ன கிளாஸஸ்னால் உங்களோட ஸ்கின் கேர் பற்றின கிளாஸஸ் தான். செல்ஃப் க்ரூம் எப்படி பண்ணுறது எல்லாமே நிறைய கிளாஸஸ் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த செல்ஃப் ரூமில் இந்த செல்ஃப் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அது இருக்காது. அப்படிலாம் இருக்காதுங்க. ஹோம்மேடு எப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம ஹோம்மேடு யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஸ்கின்னை ப்ராப்பராக ஒரு ஹெல்த்தி வேல ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது. ஹோம்மேடுலேயுமே ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறது. அண்ட் ஹேர் எனக்கு ரொம்ப பால்டாகவே ஆயிடுச்சு, ரொம்ப தின்னாக இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் உங்களோட ஹேர் எல்லாமே நேரில் பார்த்துட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கிளாஸ். இது லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாஸஸாக கண்டிப்பாக இது இருக்கும். இது உங்களோட பேபிஸ்க்கு உங்களோட ஃபேமிலிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஒரு ஆள் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். இதோட பேமெண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு பேமெண்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர், சென்னை, இப்போதைக்கு கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கும். அந்த செஷனில் ஃபேஷியலும் இருக்கும். லைவாக நான் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி காட்டுவேன். நிறைய பேர் என்னென்னா ஹெர்பல் திங்ஸில் ஹோம்மேடு திங்ஸில் ரிசல்ட்டே இருக்காதுன்னு நம்புகிறாங்க. இப்போவும் கெமிக்கலை தேடி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீ டேரெக்டாக பாருங்கள், நான் உங்களை பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கவங்களுக்காகவே இந்த கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் இருக்கும். லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி, எப்படி ஸ்கின் சீசனில் சேஞ்ச் ஆனாலும் எப்படிலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். கண்டிப்பாக செல்ஃப் க்ரூமில் இது தாங்க முக்கியம். நம்ம எப்படி ஹெல்த்தி வேல இப்போ வீட்டில் ஹோம்மேடு ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ வெளியிலேருந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி ஏதாவது கலந்து சாப்பிட்டா நம்ம பாடிக்கு ஒத்துக்காது நினைக்கிறோம். நிறைய பேர் மாறிட்டோம். அதே மாதிரி தானே ஸ்கின்னுக்கும் அப்படி தான். அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண மட்டும்தான் அது ஹெல்த்தியான ரொட்டீனாகவும் இருக்கும், அது பெர்மனண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் இதை மாற்றிக்கணும், இதை யோசிக்கணும். இன்னொன்று, அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் ஒன்று, சோப்பு ஒன்று, அண்ட் தென் டே க்ரீம் ஒன்று, நைட் க்ரீம் ஒன்று, இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது இல்லையா? இப்போ பேஸ்ட்டுக்கு தனியாக, பல்லுக்கு தனியாக, அந்த மாதிரி தனியாக. அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்குமே. இப்போ போஸ் இருக்குது எனக்குன்னா அதுக்கு வேறு மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கும். எனக்கு ஆயிலி இருக்குன்னா ஆயில் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஒரே ஒரு பொருள் வச்சு ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரு கடலை மாவு மட்டுமே போட்டாலே நம்மளுக்கு போதுமா? எல்லாத்தோட பெனிஃபிட்டுமே கிடைச்சிடும்? இல்லை. ஒவ்வொன்றுலேயும் ஒன்று இருக்கும். இப்போ பீட்ரூட்டில் ஒரு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டொமேட்டோ யூஸ் பண்ணால் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி தான் பாசிப்பயிறு, கடலை மாவு எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், உங்களோட ஸ்கின்னுக்கு எதெல்லாம் பெஸ்ட். நிறைய பேர் வீட்டில் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படி சொல்லுவாங்க. அது வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணுறது தப்பே இல்லை. அது உங்களோட ஸ்கின் கேரை பொறுத்து பண்ணணும். சில பேருக்கு கடலை மாவு ஒத்துக்காது. இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா அவங்களுக்கு சில ப்ராடக்ட்லாம் செட் ஆகாது, கருக்கடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு செஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண வேணாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட இன்னைக்கான வீடியோக்கு வந்துடுவோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ஸ்கின் ஒயிட்டனிங் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்பில் டெய்லியும் ஒரு 4 மெசேஜ் 5 மெசேஜ்னாவது வந்துடும். எனக்கு ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு வேணும், என்னோடய ஹேரை ஸ்மூத்தாக ஆக்கிற ஷாம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடலாம். என்னென்னா, ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு, ஒரு சோப்பு எத்தனை செகண்ட் உங்களோட ஸ்கின்ல இருக்கும்? 1 செகண்ட், 2 செகண்ட் மேக்ஸிமம், அவ்வளோதானே. சோப் போட்டு மூஞ்சி நல்லா நுர வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் கொடுக்கும், ஒயிட்டனிங் கொடுக்கும், ஸ்கின் லைட்டனிங் கொடுக்கும். நம்புறீங்களா?
அது எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளோ ஈஸியாவா ஒரு விஷயம் நடக்கும் நம்மளுக்கு? இல்லை, கண்டிப்பாக ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்கான விஷயம், நம்பக்கூடாது. சோப்பு எதுக்காகனா ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்காக, ஓகேவா? இந்த ஸ்கின் க்ளீனிங்கில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், ஓகேவா? ஆயில் வந்து ஸ்கின்ல சுரந்துருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷோ சோப்போ தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சோப்போ ஃபேஸ் வாஷோ வாங்கணும். ஒயிட்டனிங், லைட்டனிங், பிரைட்டனிங் கிடையாது, அது பண்ணாது. ஓகே. இன்னொன்று, ஷாம்பு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஹேராக இருக்குது. ஸோ ஹேரை ட்ரை பண்ணாமல் ஷாம்பு வேணும், கண்டிப்பாக நடக்காது. மேக்ஸிமம் எல்லா ஷாம்புமே ட்ரை பண்ணி தான் விட்டுரும். ஸோ அதுக்கு தான் நம்ம கமலி நேச்சுரல்ஸில் ஹேர் கண்டிஷனர் ஒன்று லான்ச் பண்ணோம். என்ன ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணுங்கள், டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த கெமிக்கல் நம்மளை வந்து இது பண்ணாமல் இருக்கும், நம்மளோட ஹேரை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஓகே. இப்போ சோப்பில் இன்னொரு வகையும் இருக்குது. இப்போ ட்ரை ஸ்கின், ஓகேவா? இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்? நேச்சுரல் மாய்ஸ்சர் எதுவுமே எடுக்காமல் ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணணும். அப்படி தான் சோப்பு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சோப்பு வந்து செலக்ட் பண்ணணும். சோப்பு, ஷாம்பு எல்லாமே எதுக்காக? க்ளீனிங்காக. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஷாம்புவுமே ஹேரை ஸ்மூத்தனிங்காக சாஃப்டாலாம் மாற்றாது. எந்த சோப்புமே ஸ்கின் பிரைட்னிங், ஒயிட்னிங்லாம் கொடுக்காது. ஜஸ்ட் உங்களோட ஸ்கின்னை நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். சில பேர் நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னா, அப்போனா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். க்ளீன் பண்ணலை, அந்த சோப்பு வந்து செட் ஆகலை, உங்களோட ஸ்கின்னை ஒழுங்காக க்ளீன் பண்ணலைன்னு அர்த்தம். ஒரு க்ளீனிங்கிறது மஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த சோப்பு, ஃபேஸ் வாஷு, ஷாம்பு இது எல்லாமே இருக்குது. நான் ஏன் ஷீயக்காவை ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. ஷீயக்கா வந்துட்டு நல்ல திங்ஸ் தான், நிறைய அதில் வந்து சேர்த்து தான் பண்ணுறோம். ஆனால் அது ஆயிலை கிளியர் பண்ணுமா? நம்ம கமலி நேச்சுரல்ஸில் ஃபேஸ் வாஷ் இருக்குது. அந்த ஃபேஸ் வாஷ் நான் கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன்? நுர வச்ச ஃபேஸ் வாஷ் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை மார்னிங் டைமில் எந்திரிக்கும் போதோ நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற 2 தடவை ஃபேஸ் வாஷ் கமலி நேச்சுரல்ஸோட பவுடர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட நேச்சுரல் மாய்ஸ்சர் எதுவும் எடுக்காமல் ஒரு பேக் போட்ட மாதிரி நல்ல ஒரு ஃபீலாகவும் இருக்கும், நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் டைம்னா தான் அந்த ஒரு க்ளீனிங் நீடு அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த டிப்ஸ் வந்து நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங், நிறைய பேர் ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு இது மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம், ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பாடிக்கு ஹெல்த்தியாக நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் ஹோம்மேடு ஹெல்த்தி ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுக்கணும். ரெகுலராக அழுக்கு க்ளீன் பண்ணுறோம். ஒரு ஃபேஷியலுங்க 4 நாளைக்கு ஒருத்தர். நிறைய பேர் நான் பார்லரில் போய் வந்து மாதம் ஃபேஷியல் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் என் ஸ்கின் அப்படி தான் இருக்குது. பார்லரில் ஒரு கெமிக்கல் ஃபேஷியல் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதில் எப்படி உங்களோட ஸ்கின் வந்து மாறும்? ஸ்கின் தொலைன்னு ஆகிடும், ஏஜிங் ஆகிடும் சீக்கிரமே. பார்லர் ஃபேஷியல் ரெகுலராக பண்ணிங்கன்னா, ஓகேவா? கண்டிப்பாக ஏஜிங் ஆகிடும், ஸ்கின் தொலைன்னு ஆகிடும். ஒரு மாதிரி ஸ்கின் வந்து ஒரு ரிங்கிள்ஸ்லாம் விழுந்து டிஸ்கலரேஷன் வந்து முன்னாடி இருந்ததை விட ஒரு 15 டேஸ் கழிச்சு ரொம்ப கருத்து போயிடுவீங்க. ஸோ பார்லர் ஃபேஷியல் கண்டிப்பாக நான் பண்ணதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். 4 நாளைக்கு ஒரு தடவை ஹோம்மேடு ஃபேஷியல் பண்ணுங்கள். 10 நிமிஷம் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி ஒத்தி எடுக்கிறீங்க, அப்புறமா ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்க, டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண, நல்லா மேல் நோக்கி மூக்கிலெல்லாம் மேல் நோக்கி பண்ணுறீங்க, லிப்ஸ்லாம் ஸ்க்ரப் பண்ணுறீங்க. ஃபுல் பாடிக்கும் அதே மெத்தட் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா அதே ட்ரை பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு பேக் மாதிரி போடுங்க. பேக் ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு 4 டேஸ் ஒன்ஸ் இந்த ஃபேஷியல் பண்ணால் ஸ்கின் க்ளீனாக இருக்குமே. க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ரெகுலராக இப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணுறீங்க, இடையில இருக்க அந்த 4 நாளில் ரெகுலராக ஒரு பேக், காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு பேக்கு, சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு பேக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா டைம் இருந்தால், இல்லைன்னா ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பேக், ஒரு 10 நிமிஷம் ஆகுமா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ட்ரை ஆனோன்னு வாஷ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ தானே மெயின்டெனன்ஸ். அதை நம்ம கொடுத்தாலே போதும். நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு காலையில், மதியானம், ஈவினிங் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஸ்கின்னுக்கும் அதுதான். எவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதில் 1%, 0.1% வந்து ஸ்கின்னுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இன்றைக்கி ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் விட்டுட்டு அப்புறமா ஒன்று கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ரெகுலராக ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் டே க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்னலாம் நைட் க்ரீம் யூஸ், அது உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா, ஓகேவா? அது ஓரளவுக்கு அது ஹெர்பல் ப்ராடக்டாக இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்லேயே நல்ல ப்ராடக்டாக இருக்கா? எல்லா ஹெர்பல்லையும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண தான் செய்வாங்க. க்ரீமாக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் க்ரீம் ரெடி பண்ண முடியாது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகேவா இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும்.
மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ், நிறைய பேருக்கு டே 1லேயே ரிசல்ட் தெரியும். மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ், 4 டேஸ் ஒன்ஸ் ஃபேஷியல், டெய்லியும் ஒரு பேக். 15 டேஸில் உங்களோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ண முடியுமே. ஸ்கின் டோனை நல்லாவே லைட்டன் பண்ண முடியும். நான் பார்க்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு நல்லா பிளாக்காக இருந்தேன், இப்போ என்ன நல்ல கலராக இருக்கா? கலர் ஆயிடுவாங்களா, ஒயிட் ஆயிடுவாங்களா? இல்லை அவங்களோட ஸ்கின் டோன் நல்லா லைட்டன் ஆகிருக்கும். அப்போ பிரைட்டாக ஒரு க்ளோ இருக்கும், அப்புறம் நேச்சுரல் க்ளோ இருக்கும், பார்க்கவே ஸ்கின் அழகாக இருக்கும். அதுதானே அழகு. ஓகேவா? நம்ம அப்படியே பர்த் கலரை சேஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக பர்த் கலரை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் பர்த் கலரை நல்லாவே லைட்டனிங் பண்ண முடியும். ஒரு பேபி ஸ்கின் எப்படி இருந்துச்சோ அதை விட நல்லா லைட்டன் பண்ண முடியும். நம்மளோட கேரிங் பொறுத்து, நம்ம அதுக்கு எப்படி கேர் கொடுக்குறோம், எப்படி ஒரு ரொட்டீன் கொடுக்குறோம், ப்ராப்பராக ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரிலாம் ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே. ஓகேவா? ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி. இப்போ பிம்பிள்ஸ் இருக்குது, பிம்பிள் ஸ்கின் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 1 by 1 தான் பண்ணணும். எடுத்தோடனே நான் வந்து ஒரு ஃபேஷியலும் பண்ணிக்கணும், ஒரு நல்ல ஒரு பிரைட்டனிங், ஒரு லைட்டனிங்கும் ஆயிடணும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது. 1 by 1 ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டாலே ஸ்கின் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக கிளியராக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணணும். கிளியர் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியும், நம்மளால் கண்டிப்பாக முடியும். யாராக இருந்தாலும் கிளியர் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியும். போஸ் இருந்தாலும் கிளியர் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்கின் லைட்டனிங்கை தாராளமாக பண்ண முடியும். ஆனால் இந்த ஒயிட்டனிங் அப்படிங்கிற ஃபேக்கை கண்டிப்பாக நம்பாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். எந்த க்ரீமும் பண்ணாது. க்ரீம் பண்ணுது அப்படின்னா பார்த்தா நிறைய ஹீரோயின்ஸு அந்த மாதிரி ஹீரோஸ்லாம் பார்த்தா பிளாக்காக தான் இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அதே கலரில் ஓரளவுக்கு இந்த ஜூஸு கொஞ்சம் அந்த மாதிரி குடிச்சு ஸ்கின் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், மேக்கப்லாம் போட்டு கலர் அப்படி ஒயிட் ஆயிடுறாங்களா? இல்லை அப்படின்னா பார்த்தா அவங்க கோடிக்கணக்கில் அந்த மாதிரி க்ரீம்லாம் வாங்கி யூஸ் பண்ணி ஒயிட் ஆகிருப்பாங்களே. நம்மக்கிட்ட தான் அமௌண்ட் இல்லை, அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும், வாங்கி ஒயிட் ஆகிருப்பாங்கல்ல. அதெல்லாம் யோசிக்கணும். அந்த மாதிரிலாம் க்ரீம்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபேக்கு. நிறைய ஏதாவது ஆசிட் மிக்சடு இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ண நம்மளோட ஸ்கின்னுக்கு எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் கிடையாது. க்ரீமை பற்றி நான் சொல்லணும். மாய்ஸ்சர் நம்ம ஸ்கின்னு டேரெக்டாக சன்னில் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. வீட்டிலேயே சும்மா அப்படியே எம்டி ஸ்கின் விட்டுறமா வேர்த்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் தேவைப்படும். ட்ரையாக ஆக்காமல் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மாய்ஸ்சர், ஒரு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் க்ரீம் எல்லாமே. நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன், நைட் டைமில் மேக்ஸிமம் குங்குமாதி ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கின், அந்த ஆயில் ஸ்கின்க்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு நேச்சுரலாகவே ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதானே ப்ராப்ளம். நான் நைட் டைமில் எதுவுமே ஆயில் ஸ்கின், நிறைய பேர் பார்த்தா ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த ஜெல் யூஸ் பண்ணுறேன். நான் யாருக்குமே சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஆயில் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் நைட் டைம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நைட் டைமில் மற்ற ஸ்கின் டைப் எல்லாமே குங்குமாதி ஆயில், நேச்சுரல் ஹோம்மேடு குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் டைமில் ஒரு டே க்ரீமு இல்லைன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன்னா முன்னாடி மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு போகிறது பெஸ்ட்டு. நல்ல க்ரீம் வந்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நல்ல க்ரீமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்கின் கேர் ரொட்டீன். வேறு என்ன, 4 நாளைக்கு ஒரு தடவை ஃபேஷியல், டெய்லியும் ஒரு பேக் இல்லைன்னா 2 பேக், அவ்வளோதான். 10 நிமிஷம் தான் ஆகும். அண்ட் காலையிலேக்கு ஒரு மாய்ஸ்சரைசர், 3 வேளை ஃபேஸ் வாஷ், அவ்வளோதானே. இதுதான் ஸ்கின் கேர். இதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆக செஞ்சிடும், ஸ்கின் லைட்டனிங் ஆகும். இதுதான். ஓகேவா? ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங்காக ஒரு சோப்பு தேடுறேன், ஒரு க்ரீம் தேடுறேன், இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஸ்கின் கேர் ரொட்டீனை எப்படி, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருக்கும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கின் ஒயிட்டனிங்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, ஆமாம், ஒரு 2 ஷேடு 3 ஷேடு லைட்டனானா ஸ்கின் ஒயிட்டனிங் தானே. ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராடக்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் ஆக்கும் அப்படின்னா, ஆமாம், உங்களோட ஸ்கின்னை லைட்டனிங் பண்ணிகிட்டே இருக்குது, ஸ்கின் ஒயிட்டனிங் ஆக்கும். அந்த வேர்டு ஒரு மேஜிக்கல் வேர்டு. நிறைய பேருக்கு அது பிடிக்கும், அதனால யூஸ் பண்ணுறாங்க. நானுமே நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் கொடுங்க, ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராடக்ட் இருக்குது அப்படி கேட்காதீங்க. கண்டிப்பாக ஸ்கின் ஒயிட்டனிங் அப்படிங்கிறது உங்களோட ஸ்கின் லைட்டனிங் தான். பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். ஸ்கின் கேர் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே? நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் செட் ஆகும், என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன டே க்ரீம்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லதா நீங்களே சொல்லுங்கள். அப்படி அதுக்கு தான் இந்த கிளாஸஸ்லாம். ஓகேவா? கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறதுக்காக தான் இந்த கிளாஸஸ்லாம். உங்களை டேரெக்டாக பார்த்து நான் சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த கிளாஸஸில். ஸோ இந்த கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கமலி நேச்சுரல்ஸில் வேறு என்ன ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலுமே அத்தனை பேரோட ரிவ்யூமே ஸ்டேட்டஸில் இருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராடக்ட் கூட இது வந்து இந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகும், ஒரு ப்ராடக்ட் கூட நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்காம இருக்க முடியாது. அத்தனை ப்ராடக்ட்டும் பார்த்து உங்களுக்காக பண்ண ப்ராடக்ட் தான். அத்தனை ப்ராடக்ட்லேயும் ரிசல்ட் பார்க்க முடியும். உங்களோட ஸ்கின் டைப் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம், இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவேன். அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே? உங்கள் ஹேராக இருந்தாலும் ஸ்கின்னாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னோட சஜஷன் கேட்டு கூட நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா?
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். மறக்காமல் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. டேட் நான் வந்து இது பண்ணுறேன். மேக்ஸிமம் 50 மெம்பர்ஸ் தான் அதில் இருக்க முடியும், அதையும் பார்த்துக்கோங்க. 1 by 1 தான் நான் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தான் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.